ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். இன்றைய ஆலய ரகசியத்தில் நாம் எவ்வாறு ஒரு ஆத்மாவானது உன்னத நிலையை அடைகின்றது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சென்ற பதிவில் ஆத்மாவானது ஆலயத்தை சென்று அடைகின்றது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். சுத்த சைத்தன்யமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனிடத்தில் அன்பை உருவாக்குவதற்கும் பக்தி ஏற்படுவதற்கும் ஜீவாத்மாவுக்கு ஒரு மார்க்கமானது தேவைப்படுகின்றது. அதாவது ஒரு பாலமானது தேவைப்படுகின்றது. அதன் மூலியம் அந்த ஜீவாத்மாவானது சைத்தன்யத்தை அடைகின்றது. அந்த பாலம்தான் பூஜை என்பதாகும். பூஜையின் வாயிலாக தன்னுடைய கர்மாக்கள் அனைத்தும் அழிந்து இந்த ஜீவாத்மாவானது ஞானத்தை அடைகின்றது என்பதை பூஜா என்ற பதமானது நமக்கு விளக்குகின்றது. பூஜா என்றால் பூரியந்தே சர்வகர்மாணி ஜாயத்தே ஞானமாத்மனி. அதாவது எல்லா கர்மாக்களும் பூர்ணத்தை அடைந்து, பூர்ணம் அடைவது என்றாலே நமக்கு கர்மா எதுவும் இல்லை என்பது அர்த்தம். நம்மிடம் கர்மா என்பது இல்லை என்றால் அந்த ஆத்மாவுக்கு உன்னத நிலையான ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கிடைக்கும். அதாவது ஞானமானது கிடைக்கும். இவ்வாறு ஞானத்தை பெற்ற அந்த ஆத்மாவானது சைத்தன்யமாக விளங்கக்கூடிய பரமேஸ்வரனிடத்தில் அவருடைய அன்பை உணர்கின்றது. அதனால்தான் ஆலயத்திற்கு நாம் செல்லும் பொழுது மௌனமாக செல்ல வேண்டும் என்று சொல்வோம். ஆலயத்திற்கு பிரவேசம் செய்யும் பொழுது காலை அலம்பிக்கொண்டு கோபுர வாசலில் உள் நுழைந்தவுடன் எந்த வார்த்தையும் பேசாமல் மௌனமாக செல்ல வேண்டும். நாம் பேச வேண்டும் என்று நினைத்தால் நம் மனதுக்குள்ளே ஸ்லோகங்களை சொல்லி கொண்டு செல்லலாம். இவ்வாறு நாம் செல்லும் பொழுது நமக்கும், அதாவது இந்த ஆத்மாவுக்கும் சைத்தன்யத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பானது தானாகவே அங்கே நிகழ்ந்துவிடும். நம் கண்களை வேறு எங்கேயாவது கூட பார்க்கலாம். ஆனால் நம்முடைய ஆத்மாவானது சைத்தன்யமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனிடத்தில் தானாக சென்று அந்த நிலையை அடைகின்றது. இப்படிப்பட்ட உன்னதமான இந்த நிலையை அடைவதற்கு பூஜை ஆனது 2 வகைகளாக ஆகமத்தில் கூறப்படுகிறது. ஒன்று ஆத்மார்த்த பூஜா, மற்றொன்று பரார்த்த பூஜா. பரார்த்த பூஜையை பற்றி பிறகு பார்ப்போம். முதலில் ஆத்மார்த்த பூஜை என்றால் என்ன? சர்வேஷாம் ரக்ஷணார்த்தம், அனைவரையும் காப்பாற்றும் பொருட்டு. ஆத்மா என்றால் தன்னுடைய என்று அர்த்தம். அர்த்தம் அதற்காக, தன்னுடைய முன்னேற்றத்தின் பொருட்டு செய்யக்கூடிய ஒரு பூஜை. இந்த பூஜை எங்கே செய்ய வேண்டும் என்றால் கிருஹே, தன்னுடைய வீட்டிலே செய்யலாம். அதாவது வீட்டிலேயே தன்னுடைய உன்னத நிலைக்காக செய்யக்கூடிய பூஜைக்கு ஆத்மார்த்த பூஜை என்று பெயர். இந்த ஆத்மார்த்த பூஜை எதில் செய்ய வேண்டும் என்றால் இஷ்டலிங்கே, இஷ்டலிங்கம் என்று சொல்லக்கூடிய லிங்கத்தில் பூஜை செய்ய வேண்டும். அதை பற்றி நான் உங்களுக்கு கூறுகிறேன். அப்படி என்றால் எனக்கு சிவபூஜை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, நான் நேராக கடைக்கு சென்று ஒரு லிங்கத்தை வாங்கி நாளை முதல் பூஜை ஆரம்பித்து விடுகிறேன், அவ்வாறு செய்யலாமா என்றால் அவ்வாறு செய்யக்கூடாது என்கின்றது ஆகமம். இதற்காக குருவை அணுகி அவர் கொடுக்கக்கூடிய தத்தே லிங்கே குருனா, குருவினால் கொடுக்கப்பட்ட மந்திரோபதேசம், குருவினால் கொடுக்கப்பட்ட அந்த லிங்கத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும். குருவானவர் சிஷ்யனுடைய நிலைக்கு ஏற்றாற்போல் அவனுக்கு லிங்கத்தை கொடுப்பார். அதாவது அவரால் எது காலம் வரை அதில் செய்ய முடியும், எப்படிப்பட்ட லிங்கத்தை கொடுத்தால் அவருக்கு பூஜை செய்ய முடியும் என்பதை பற்றி ஆராய்ந்து பிறகுதான் அந்த லிங்கத்தை கொடுப்பார். அப்படி எந்த லிங்கத்தை அவர் கொடுப்பார் என்றால் இஷ்டலிங்கம். இஷ்டலிங்கம் என்றால் 6 வகைப்படும். அதில் நான் 1-2 கூறுகிறேன். மரகதலிங்கம், ஸ்படிகலிங்கம், பானலிங்கம் போன்றவை.
இவைகளுக்கு இஷ்டலிங்கங்கள் என்று பெயர். குருவினால் கொடுக்கப்பட்ட அந்த லிங்கமானது தன் வாழ்நாள் முழுவதும் எவர் ஒருவர் பூஜை செய்கிறாரோ அவருக்கு எல்லாவிதமான பாக்கியங்களும் கிடைக்கும் என்று ஆகம பாக்கியம் கூறுகிறது. அதே போன்று இந்த இஷ்டலிங்கத்தை செய்வது என்பது, பூஜை செய்வது என்பது கடினமாக தோன்றினால், அதாவது தினமும் அவருக்கு அபிஷேகம் செய்து அவரை பாதுகாப்பாக ஒரு இடத்தில் எடுத்து அடுத்த நாள் அவருக்கு பூஜை செய்ய வேண்டும். இதிலே கூட சில பேர் 3 காலங்கள் சிவ பூஜை செய்பவர்களும் இருக்கிறார்கள். அப்படி பாதுகாப்பாக வைத்து தினமும் எடுத்து பூஜை செய்வதற்கு சற்று கடினமாக இருக்கின்றது என்று எண்ணினால் அதற்கு க்ஷணிகலிங்கம் என்ற லிங்க வகைகளை கூறுகிறார். அதாவது அரிசி, சந்தனம், கூர்ச்சம், வெண்ணெய், புற்றுமண் போன்றவற்றை லிங்கம் செய்து அதில் சிவனை பூஜை செய்து இஷ்டலிங்கத்தில் என்ன ஒரு பலனானது கூறப்பட்டுள்ளதோ அதே பலனை இதில் பெறலாம். இவ்வாறு குருமூல்யம் பெறப்பட்ட அந்த க்ஷணிகலிங்கத்தில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பூஜை செய்து எல்லாம் வல்ல இறைவனுடைய பலத்தை பெற்று ஆத்ம பலத்துடன் தான் எந்த செயலை செய்யும் பொழுதும் அதில் ஒரு பலமானது, ஒரு நம்பிக்கையானது தோன்றும் என்பதை ஆகமங்கள் கூறுகின்றது. எனக்கு நீங்கள் கூறியபடி பார்த்தால் சிவாலயங்களில் இருக்கக்கூடிய விநாயகர் போன்ற தேவதைகள் இருக்கின்றது. இந்த ஆத்மார்த்த பூஜையில் சிவன் மட்டும்தானே இருக்கிறார். நான் எப்படி எனக்கு விருப்பமான வேறொரு தேவதையிடம் கேட்பதால் என்ன செய்வது என்றால் அதற்கும் ஆத்மார்த்த பூஜையில் வழியானது இருக்கின்றது. 3 வகையான வழிகளை கூறுகிறார்கள். ஒன்று கேவலம், மற்றொன்று சகஜம், அடுத்தது மிஸ்ரம். அதாவது இந்த 3 வகையில் முதல் வகையான கேவலம் என்பது சிவனை மட்டும் வைத்து பூஜை செய்வது. அதில் வேறு எந்த தேவதைகளும் இருக்க மாட்டார்கள், சிவனை மட்டும் வைத்து பூஜை செய்வது. அடுத்தது சகஜம். இதில் சுவாமி, உமாதேவி அதாவது அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், ரிஷபம் போன்ற 5 பேரை வைத்து பூஜை செய்வது சகஜம் என்று பெயர். அடுத்தது மிஸ்ரம் என்பது. இதில் விநாயகர், சுப்பிரமணியர், சுவாமி, அம்பாள், ரிஷபர், சூரிய பகவான், அதே போன்று சண்டேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய இந்த 7 பேரை வைத்து பூஜை செய்வது மிஸ்ரம். பொதுவாக மிஸ்ர பூஜையில் பலனானது மிகவும் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் நமக்கு விநாயகருக்கு ஒரு விசேஷமான பூஜை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அந்த ஆத்மார்த்த பூஜையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கே அந்த பூஜை செய்யலாம். அதாவது ஆலயத்தில் நாம் எந்த ஒரு பூஜை விதானத்தை பார்க்கின்றோமோ அதை இந்த ஆத்மார்த்த பூஜையில் நாம் பார்க்கலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த ஆத்மார்த்த பூஜா. ஆத்ம பலம் இதனால் நமக்கு கிடைக்கிறது, நம்பிக்கையானது கிடைக்கின்றது. இந்த நம்பிக்கையுடன் ஒருவர் கோவிலுக்கு போகும் பொழுது அவர் மனதில் கண்டிப்பாக எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் வராது. அதாவது ஆலயத்திற்கு சென்றால் சிவனை பற்றி மட்டுமே பேச வேண்டும் என்ற எண்ணமானது அவர் மனதில் உதிக்குமே தவிர அந்த இடத்தில் போய் தேவையில்லாத விசாரணைகள் அவர்களிடம் தோன்றாது. காரணம், இங்கு செய்த பூஜையினுடைய பலனானது அங்கு கிடைக்கும். அதனால்தான் இவ்வாறு ஆத்ம பூஜையினால் பலம் பெற்ற பலர் உள்ளனர். அவர்கள் சென்று பாடப்பட்ட ஸ்தலங்களானது மிகவும் பிரசித்தமாக உள்ளது. ஏனென்றால் லிங்க பூஜை, இஷ்டலிங்கம், க்ஷணிகலிங்கம் என்பது இருந்தால் கூட மானசீகமாக லிங்க பூஜைக்கு செய்வது என்பதும் உண்டு. இவ்வாறு நம்முடைய முன்னோர்கள் பலர் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை குறித்து ஸ்துதிகளை பாடும் பொழுது அது பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்குகின்றது. எதனால் என்றால் அந்த இடத்தில் அவர்கள் உள்ளே சென்று பூஜைகளோ எதுவும் செய்வதில்லை. ஆனால் இவர்களுடைய ஆத்ம பலமானது அங்கு இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை மிகவும் பலத்துடன் இழுத்து அவர்கள் அதன் மூலியம் எல்லா விதமான சௌபாகியத்தையும் அடைகிறார்கள். இவ்வாறு ஆத்ம பூஜையினால் அடையக்கூடிய அந்த பலன் எவ்வாறு இருக்கும் என்றால் புக்தி முக்தி பிரதம் பும்சாம் சரலிங்கே சிவார்ச்சனம். இவ்வாறு செய்யக்கூடிய பூஜையினால் புக்தி என்று சொல்லக்கூடிய போகங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அதே போன்று முக்தி என்று சொல்லக்கூடிய மோட்சத்தையும், அதாவது இகபர சௌக்கியங்கள்
இரண்டுமே நமக்கு இந்த ஆத்மார்த்த பூஜையினால் நமக்கு கிடைக்கின்றது. இந்த ஆத்மார்த்த பூஜையானது தீபாந்தம், ஹவிசந்தம் என்று 2 வகை கூறுவார்கள். அதாவது நாம் லிங்கத்தை எடுத்து அபிஷேகம் செய்து அவருக்கு பூஜை செய்து எந்த இடத்தில் நாம் அதை முடிப்பது என்றால் தீபம் வரை அவருக்கு பூஜை செய்யலாம். அதாவது அபிஷேகம், தூபம், தீபம் அதுவரை செய்வது. அடுத்த நிலையானது ஹவிஸ், அவருக்கு நைவேத்தியம் செய்வது. நைவேத்தியம் செய்வது வரை ஆத்மார்த்த பூஜையானது உண்டு. இதற்கு மேலும் ஆலயத்தில் செய்வது போன்று விசேஷமான பூஜைகள் செய்ய விரும்பினாலும் ஆத்மார்த்த லிங்கத்திற்கு இவை எல்லாமே செய்யலாம் என்பதுதான் ஆத்மார்த்த பூஜையின் விசேஷத்தன்மை. இப்படி விசேஷமான இந்த ஆத்மார்த்த பூஜையை செய்துவிட்டு பரார்த்த ஆலயத்திற்கு செல்லும்போது, அதாவது ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அங்கே எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமானது, மகிழ்ச்சியானது உண்டாகின்றது என்பதை பற்றி அடுத்த ஆலய ரகசியத்தில் பார்ப்போம். நமஸ்காரங்கள்.